Hi friends, welcome to Spicy Cooking Channel. இன்னைக்கு நம்ம பர்மாலே ஃபேமஸான ஃபுட்டான எக் அத்தோ தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன் சில இருக்குது. அதை முன்னாடி நம்ம செஞ்சுருவோம். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். நம்ம சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு பெஸ்ட்டு ஆப்ஷன் இது. ரொம்ப டேஸ்டியானது, ஹெல்த்தியானது. 2 வெங்காயத்தை நம்ம நல்லா ஸ்லைஸ் பண்ணி கோல்டன் கலரில் பொரித்து எடுத்துக்குவோம். அதே ஆயிலில் 2 முழு பூண்டை தோல் உரித்து அதையும் கோல்டன் கலரில் பொரித்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆயிலோடு எடுத்து வச்சுக்கோங்க. 10 வரமிளகாயை ராவாக வறுத்து அதை சில்லி ஃப்ளேக்ஸாக ரெடி பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் பச்சரிசியை ஊற வச்சுக்கோங்க. 50 கிராம் கடலைப்பருப்பை தனியாக ஊற வச்சுக்கோங்க. 50 கிராம் பொட்டுக்கடலையை தனியாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தண்ணியை கொதிக்க வச்சு ஹக்கா நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, அதை தேவையான அளவு போட்டுட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு ஃபுட் கலர் கொஞ்சமாக சேருங்க. பர்மா ஃபுட்னாவே அத்தோ லைட் எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். நீங்கள் ப்ளெயினாக ஒயிட்லேயே நீங்கள் செஞ்சுக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம வடிச்சிட்டு லைட்டாக ஆயில் ஊற்றி நல்லா கரண்டியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்று ஒட்டாத அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லையா பச்சரிசி, அதை ஈரம் போக நல்லா உலர்த்திட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, ரொம்ப லேசாக குறைன்னு அரைக்கக்கூடாது. லைட்டாக ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அந்த கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்துட்டு உப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா தண்ணியாக இருக்கணும். நல்லா மிக்ஸாக ரெடி பண்ணிக்கோங்க. இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம முருங்காய் செய்கிறது. இதுவும் நம்ம அத்தோக்கு ஒரு விதமான டேஸ்ட் கொடுக்குற கூட இன்க்ரீடியன்ட்ஸ். இப்படி தான் அதை ரெடி பண்ணணும். ஒரு 200 ml ஆயில் இருந்துச்சுன்னா போதும். அதை இதை நம்ம அப்படியே எடுத்து மிக்சரை எடுத்து எண்ணெயில் ஊற்றுனீங்கன்னா, ஃப்ளாட்டாக ஊற்றுனீங்கன்னா அது கோல்டன் கலர் ஃப்ரை ஆகிற வரைக்கும் எடுத்துகிட்டு யூஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ நூடுல்ஸ் வெந்துருச்சு பாருங்கள். நான் ஆயில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மொரிங்கா ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஆயில் ஹீட் ஆனோன்னே இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கோங்க. மாவை எடுத்து ஊற்றையில் நல்லா கிண்டி ஊற்றுனுங்க. அப்போ தான் கடலைப்பருப்புலாம் சேர்த்து வரும். இது ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா மிதக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இதை அப்படியே நல்லா 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிற அளவுக்கு வறுத்து நம்ம எடுக்க வேண்டியதாக நம்ம முருங்கும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 3 வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரை முட்டைக்கோசை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புளி தண்ணி ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ உப்பு தண்ணி ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நாங்கள் எப்படி ரெடி பண்ணுறோங்கிறத வாங்க பார்க்கலாம். பர்மாலே ஃபேமஸான எக் அத்தோ செய்ய போகிறோம். அதுக்கான பொருளாக பார்க்கலாமா? வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். எண்ணெயில் போட்ட பொரிச்ச பூண்டு, பொட்டுக்கடலை மாவு, நூடுல்ஸ், வறுத்த பூண்டு, வறுத்த வெங்காயம், சில்லி ஃப்ளாக்ஸு, உப்பு தண்ணி, புளி தண்ணி, எக்கு, முட்டைக்கோஸ், கொத்தமல்லி, வெங்காயம், நான் மறந்துட்டேன் முட்டை சொல்கிறதுக்கு. ஒரு 5 முட்டையை நல்லா பாயில். இப்போ வாங்க எப்படி அத்தோ ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ என் பையன் தான் மேக் பண்ணுறான். என் பையனும் சரி எங்கள் மாமியாரும் சரி கையை சுத்தமாக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டாங்க. இப்போ தேவையான அளவு நூடுல்ஸை நம்ம எடுத்து உள்ளே சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு முட்டைக்கோசை போட்டுக்கோங்க. முட்டைக்கோசை போட்டுட்டு பொரிச்ச பூண்டு இருக்கு இல்லையா, அந்த பூண்டு ஆயிலோடு சேர்த்து ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கோங்க. அதுதான் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவரபுளாக இருக்கும். அப்புறம் பொரிச்ச வெங்காயம் ஒரு கொஞ்சமாக அள்ளி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன கைப்பிடி அளவு கொஞ்சம் அள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் கிட்ட உப்பு தண்ணி அள்ளி ஊற்றிக்கோங்க. புளித்தண்ணி ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம், பச்சை வெங்காயம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கை கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அத்தோ சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஜும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஜோவை நல்லா க்ரன்ச் பண்ணி, எந்த அளவுக்கு க்ரன்ச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு க்ரன்ச் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இதோட பாயில் பண்ண எக் இருக்கு இல்லையா, அந்த பாயில் பண்ண எக்கை மட்டும் நல்லா கொஞ்சம் தூளாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா எக் அத்தோ ரெடி ஆயிரும். இவ்வளோதாங்க அத்தோ செய்கிறதுக்கு பொருள் உங்களுக்கு நிறையா இருக்கலாம். ஆனால் செய்கிறது ரொம்ப ஈஸி, ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. வீட்டில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஈவினிங் டைமில்
குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியில் நம்ம கடையில் வாங்கி கொடுத்து நம்ம ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எக் அத்தோ வந்து நம்ம பேனில் 2 எக்கை ஊற்றி நல்லா வந்து மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் போட்டு இந்த நூடுல்ஸையும் அள்ளி போட்டு நம்ம எப்பவும் போல் வந்து சிக்கன் மசாலா தூள் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்லா ஒரு கிளறிட்டு உப்பு சோயா சாஸ் எல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்க வேண்டியதான். அந்த அத்தோவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ஃபுட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பசங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் டைமில் நல்லா நிறைய இதை செஞ்சு கொடுங்க. எக்கு அத்தோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொரிச்ச முட்டை இருக்கு இல்லையா, அந்த பொரிச்ச முட்டையை கட் பண்ணி பொரிச்ச வெங்காயம் கொத்தமல்லி பூண்டு எண்ணெய் புளித்தண்ணி உப்பு தண்ணி எல்லாம் ஊற்றி இதில் ஒரே ஒரு பொருள் மட்டும் நான் வைக்கலை. ஏன்னா நான் என் பையன் சாப்பிட்றாங்கிறதுனால சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் நான் போடலை. சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பெரியவங்க சாப்பிட்றதுனால சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டே கொடுக்கலாம். நான் என் பையன் சாப்பிட்றனாலங்கிறது தான் நான் உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கலை. மற்றபடி வந்து முட்டை வந்து சூப்பராக இருக்கும். மசாலா முட்டை சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி முட்டை மசாலா. கீரை கொட்டி விட்டாங்க. இந்த இதோட வச்சு தின்னு. இந்தா பிடிச்சிக்கோ. கொட்டாமல் தின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பர்மா அத்தோ செஞ்சோம். அது சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாக இருப்பாங்க. என்னோட சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பட்டா குட்டீஸ். பட்டா.